Hey guys, இந்த வீடியோல அல்ட்ரா ரியலிஸ்டிக் சினிமேட்டிக் இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் ஹிக்ஸ்ஃபீல்ட் ஏஐ சினிமா ஸ்டுடியோ 2.0 யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்றதுன்னு தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ஹிக்ஸ்ஃபீல்ட் ஏஐ சினிமா ஸ்டுடியோ 2.0 இது ஜஸ்ட் ஒரு ஏஐ வீடியோ ஜெனரேட்டர் இல்ல. இது ஃபுல்லா சினிமேட்டிக் லெவல் ஏஐ வீடியோ கிரியேட் பண்ண யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்ளீட் ஏஐ ஃபில்ம் மேக்கிங் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஹிக்ஸ்ஃபீல்ட் சினிமா ஸ்டுடியோ 2.0ஓட எல்லா ஃபீச்சர்ஸையும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இமேஜ் ஜென்ரேஷன்லேருந்து கேமரா கண்ட்ரோல், லென்ஸ் செலெக்ஷன், 3D சீன்ஸ், ஸ்பீட் ரேம்பிங், மல்டி ஷாட் ஸ்டோரி டெல்லிங் வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் இந்த டூலை யூஸ் பண்ணி எப்படி ப்ரொஃபஷனல் சினிமேட்டிக் வீடியோஸ் கிரியேட் பண்ணுறதுன்னு புரியும். இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஹிக்ஸ்ஃபீல்ட் வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்றீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணிக்கோங்க. ஹிக்ஸ்ஃபீல்டுக்கு அஃபிஷியல் மொபைல் ஆப் கிடையாது. ஸோ நீங்க ப்ரௌசர்ல மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் சைன் அப் பண்ண உடனே உங்களுக்கு ஹோம் பேஜ்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இமேஜ் கிரியேஷன், வீடியோ கிரியேஷன், கேரக்டர் எடிட்டிங்னு நிறைய டூல்ஸ் இருக்கும். சினிமேட்டிக் ஏஐ வீடியோஸ் கிரியேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறது டாப் நேவிகேஷன்ல இருக்கிற சினிமா ஸ்டுடியோ ஆப்ஷன் தான். அது உள்ள போனதும் உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் கிளீன் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இங்க ரெண்டு முக்கியமான மோட்ஸ் இருக்கு. ஒன்னு இமேஜ் மோட், இன்னொன்னு வீடியோ மோட். ஒரு நல்ல சினிமேட்டிக் வீடியோ கிரியேட் பண்ண எப்பவுமே ஒரு ஹீரோ ஃப்ரேம் ரொம்ப முக்கியம். அதாவது உங்க வீடியோவோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு பெர்ஃபெக்ட் ஹை குவாலிட்டி இமேஜா இருக்கணும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இமேஜ் மோட பார்க்கலாம். உங்க மனசுல இருக்கிற சீனை டெக்ஸ்டா டைப் பண்றது தான் ப்ராம்ப்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹாலிவுட் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம் லெவல் சீன் வேணும்னா அதை நீங்க டீடைல்டா ப்ராம்ப்ட்ல டிஸ்கிரைப் பண்ணணும். பட் சினிமா ஸ்டுடியோ 2.0ஓட பவர் என்ன தெரியுமா? நீங்க வெறும் ப்ராம்ப்டை மட்டும் நம்பி இருக்க தேவையில்லை. உங்களுக்கு கேமரா செட்டிங்ஸ் மேல ஃபுல் கண்ட்ரோல் கிடைக்கும். ப்ராம்ப்ட் ஃபீல்ட்ல கேமரா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்க நீங்க எந்த மாதிரி கேமரா யூஸ் பண்ண போறீங்கன்னு செலக்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு ஸ்டுடியோ டிஜிட்டல் S35 செலக்ட் பண்ணினா உங்களுக்கு அந்த கிளாசிக் ஃபில்ம் லுக் கிடைக்கும். இல்லனா கிராண்ட் ஃபார்மேட் 70mm சூஸ் பண்ணலாம். இது ஐமேக்ஸ் மாதிரி பெரிய விஷுவல் குவாலிட்டி தரும். அது மட்டும் இல்லாம நீங்க லென்ஸ், ஃபோக்கல் லெங்த், அப்பேர்ச்சர் கூட சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு பேக்ரவுண்ட் நல்லா பிளர் ஆகி சப்ஜெக்ட் மட்டும் ஃபோக்கஸ்ல தெரியணும்னா, அதாவது போகே எஃபெக்ட் வேணும்னா நீங்க அப்பேர்ச்சர் வேல்யூவை அட்ஜஸ்ட் பண்ணலாம். லைக் f1.4 ஆர் f2.8. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்கா இமேஜஸ் ஜென்ரேட் ஆகும். நீங்க ப்ராம்ப்ட் டைப் பண்ணிட்டு கேமரா செட்டிங் செலக்ட் பண்ணிட்டு ஜென்ரேட் கொடுத்தா உங்களுக்கு கிடைக்கிற அவுட்புட் ஒரு ரேண்டம் ஏஐ இமேஜா இருக்காது. அது நீங்க டைரக்ட் பண்ண சினிமேட்டிக் ஷாட் மாதிரி இருக்கும். இதுதான் ஸ்டாப் ப்ராம்ப்டிங் ஸ்டார்ட் டைரக்டிங்னு அவங்க சொல்ற கான்செப்ட். உங்க கிரியேட்டிவிட்டிக்கு ஏத்த மாதிரி லைட்டிங், ஷேடோஸ் அண்ட் டீடைல்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா வரும். அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் தான் கிரிட் எக்ஸ்ப்ளோரேஷன். முன்னாடி எல்லாம் ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணா அது நல்லா வரலனா திரும்ப ஜென்ரேட் கொடுப்போம். ஆனா இப்போ கிரிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க ஒரே நேரத்துல மல்டிபிள் வேரியேஷன்ஸ் பார்க்கலாம். நீங்க 2x2 கிரிட் செலக்ட் பண்ணினா உங்களுக்கு 4 இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். 3x3 செலக்ட் பண்ணினா 9 இமேஜஸ் கிடைக்கும். இது எதுக்கு யூஸ் ஆகும்னா ஒரு ஸ்டோரி போர்ட் கிரியேட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க கேரக்டரோட வேற ஆங்கிள்ஸ், வேற லைட்டிங் கண்டிஷன்ஸை நீங்க ஒரே ஷாட்ல கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஒரு கம்ப்ளீட் ஸ்டோரி ரெடி பண்றதுக்கு இந்த கிரிட் இமேஜஸை நீங்க ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த சீன்ஸை டெவலப் பண்ணலாம். இது உங்க நேரத்தை மிச்சப்படுத்தும், அதே சமயம் உங்க ஸ்டோரி ஃப்ளோவை கரெக்டா மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஆஸ்பெக்ட் ரேஷியோ பத்தியும் நம்ம கண்டிப்பா பேசணும். நீங்க யூடியூப்க்கு வீடியோ பண்றீங்கன்னா 16:9 செலக்ட் பண்ணலாம். இல்ல இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஆர் ஷார்ட்ஸ்க்கு பண்றீங்கன்னா 9:16 செலக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம சினிமா ஸ்டுடியோல அனமார்பிக் 21:9 ரேஷியோ கூட இருக்கு. இதுதான் உண்மையான ஹாலிவுட் மூவி ஸ்டைல் வைட் ஸ்கிரீன் ஃபார்மேட். ரெசல்யூஷனும் நீங்க 1K, 2K அண்ட் ஈவன் 4K வரைக்கும் அப்ஸ்கேல் பண்ணிக்கலாம். 4K ரெசல்யூஷன் சூஸ் பண்ணும்போது டீடைல்ஸ் ரொம்ப கிறிஸ்பா இருக்கும். எஸ்பெஷலி நீங்க பெரிய ஸ்கிரீன்ல ப்ளே பண்ண போறீங்கன்னா இந்த கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ உங்க ரிக்வயர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி ஆஸ்பெக்ட் ரேஷியோ அண்ட் ரெசல்யூஷனை செட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே செட்டிங் பேனல்ல ஈஸியா யூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்த ஃபீச்சர் கேரக்டர் கன்சிஸ்டன்சி. இதுதான் நிறைய பேருக்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளம். ஒரு சீன்ல கேரக்டர் ஒரு மாதிரி இருப்பாங்க, அடுத்த சீன்ல வேற மாதிரி மாறிடுவாங்க. ஆனா ஹிக்ஸ்ஃபீல்ட்ல ரெஃபரன்ஸ் எலமெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அங்க போய் நீங்க உங்க கேரக்டரோட போட்டோவை அப்லோட் பண்ணலாம், இல்லனா கிரியேட் பண்ணலாம். அதுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்க ப்ராம்ப்ட் எழுதும்போது @ போட்டு அந்த கேரக்டர் நேமை மென்ஷன் பண்ணா போதும். ஏஐ ஆட்டோமேட்டிக்கா அந்த கேரக்டரை அந்த சீன் உள்ள கொண்டு வந்துடும். ட்ரெஸ், ஃபேஸ், ஸ்டைல் எல்லாமே மேக்ஸிமம் கன்சிஸ்டன்டா மெயின்டைன் ஆகும். ஒரு கண்டினியூட்டி இல்லாம படம் எடுக்க முடியாது. ஸோ இந்த ஃபீச்சர் ஸ்டோரி டெல்லிங் வீடியோஸ் கிரியேட் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் ஃபீச்சரா இருக்கும். இப்போ புதுசா வந்திருக்கிற 2 சூப்பர் ஃபீச்சர்ஸை பத்தி பார்க்கலாம்.
3D சீன் ஆக்சஸ். நீங்க ஒரு இமேஜ் ஜெனரேட் பண்ணிட்டீங்க, ஆனா அந்த ஆங்கிள் உங்களுக்கு கொஞ்சம் மாத்தணும்னு தோணுது. நார்மலா வேற டூல்னா நீங்க திரும்ப ப்ராம்ப்ட மாத்தி ஜெனரேட் பண்ணணும். ஆனா சினிமா ஸ்டுடியோ 2.0ல நீங்க 3D சீன் பட்டனை கிளிக் பண்ணினா நீங்க அந்த இமேஜ்க்குள்ள விர்ச்சுவலா உள்ள போக முடியும். உங்க மவுஸை வச்சு நீங்க கேமராவை சுத்தி பார்க்கலாம், ஜூம் பண்ணலாம், டில்ட் பண்ணலாம். ஒரு விர்ச்சுவல் செட்டுக்குள்ள நின்னு லொகேஷன் செட் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஒன்ஸ் உங்களுக்கு பிடிச்ச ஆங்கிள் கிடைச்ச உடனே கேப்சர் ஷாட் கொடுத்தா அந்த புது ஆங்கிள்ல ஹை குவாலிட்டி இமேஜ் ஜெனரேட் ஆகிடும். ரெண்டாவது ஃபீச்சர் வாட்ஸ் நெக்ஸ்ட். இது ரொம்ப கிரியேட்டிவான ஃபீச்சர். ஒரு சீன் முடிச்சிட்டீங்க, அடுத்து என்ன நடக்கும்னு உங்களுக்கு ஐடியா இல்லைன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணலாம். ஏஐ உங்க கரண்ட் இமேஜ் அனலைஸ் பண்ணி அதோட தொடர்ச்சி எப்படி இருக்கலாம்னு சில சஜஷன்ஸ் கொடுக்கும். அதாவது நெரேட்டிவ் எக்ஸ்பான்ஷன். நீங்க அந்த சஜஷன்ஸ்ல ஒன்னு செலக்ட் பண்ணி அதை அடுத்த ஷாட்டை யூஸ் பண்ணலாம். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு ஃபுல் ஸ்டோரியை நீங்க உருவாக்க முடியும். சரி, இப்போ நம்ம கிட்ட பெர்ஃபெக்ட்டான இமேஜஸ் இருக்கு. இதை எப்படி வீடியோவா மாத்துறதுன்னு பார்க்கலாம். இப்போ வீடியோ மோடுக்கு ஸ்விட்ச் பண்ணுங்க. இங்க தான் டைரக்டர்ஸ் பேனல் இருக்கு. இங்க உங்களுக்கு 3 முக்கியமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். சிங்கிள் ஷாட், மல்டி ஷாட் ஆட்டோ அண்ட் மல்டி ஷாட் மேனுவல். சிங்கிள் ஷாட்னா சிம்பிள், ஒரு இமேஜை வச்சு ஒரு சின்ன கிளிப் கிரியேட் பண்றது. ஆனா மல்டி ஷாட் ஆப்ஷன் தான் கேம் சேஞ்சர். மல்டி ஷாட் ஆட்டோ கொடுத்தீங்கன்னா ஏஐ ஆட்டோமேட்டிக்கா அந்த சீனுக்கு தேவையான டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் அண்ட் கட்ஸை ஜெனரேட் பண்ணும். ஒரே ப்ராம்ப்ட்ல இருந்து தொடர்ச்சியான சில ஷாட்ஸ் கிடைக்கும். மல்டி ஷாட் மேனுவல்ல நீங்க ஒவ்வொரு ஷாட்லயும் என்ன நடக்கணும், எவ்வளோ டைம் இருக்கணும்னு தனித்தனியா கண்ட்ரோல் பண்ணலாம். மொத்தமா 12 செகண்ட்ஸ் வரைக்கும் நீங்க வீடியோ லென்த்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் கீ ஃப்ரேம்ஸ். ஒரு வீடியோ ஸ்டார்ட் ஆகும்போது எப்படி இருக்கணும், முடியும் போது எப்படி இருக்கணும்னு நம்ம முடிவு பண்ணலாம். அதுக்கு ஸ்டார்ட் ஃப்ரேம் அண்ட் எண்ட் ஃப்ரேம் ஆப்ஷன் இருக்கு. ஸ்டார்ட் ஃப்ரேம்ல நீங்க ஆல்ரெடி ஜெனரேட் பண்ணி வச்ச ஹீரோ இமேஜை அப்லோட் பண்ணுங்க. எண்ட் ஃப்ரேம்ல அந்த சீன் எப்படி முடியணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை அப்லோட் பண்ணலாம். இல்லனா எண்ட் ஃப்ரேமை காலியா விட்டுட்டு ஏஐ கிட்ட அடுத்த ஆக்ஷனை டிசைட் பண்ண சொல்லலாம். இந்த ஸ்டார்ட் அண்ட் எண்ட் ஃப்ரேம் லாஜிக் யூஸ் பண்ணி ரெண்டு வேற இமேஜஸை ஸ்மூத்தா கனெக்ட் பண்ணி டிரான்சிஷன் கிரியேட் பண்ண முடியும். இது பார்க்க ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கும், ஒரு மூவி எடிட் பண்ண மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் தான் மோஷன் கண்ட்ரோல் பத்தி. கேமரா எப்படி மூவ் ஆகணும், இங்க தான் நீங்க ஸ்டாப் ப்ராம்ப்டிங், ஸ்டார்ட் டைரக்டிங் கான்செப்டை ஃபீல் பண்ண முடியும். உங்களுக்கு ப்ரீசெட்ஸ் நிறைய இருக்கு, லைக் பேன், ஜூம், டில்ட், டாலி, ட்ரக் அண்ட் ரோல். ஒரு எமோஷனல் சீன்னா ஸ்லோ டாலி இன் கொடுக்கலாம், அது பார்க்கறவங்கள சீன் உள்ள கூட்டிட்டு போகும். ஒரு ஆக்ஷன் சீன்னா ஜூம் அவுட் இல்ல ட்ராக்கிங் ஷாட் கொடுக்கலாம். இது மட்டும் இல்லாம ஆர்பிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கேரக்டரை சுத்தி கேமரா வரத மாதிரி பண்ணலாம். அதாவது நீங்க என்ன கேமரா மூவ்மெண்ட் செலக்ட் பண்றீங்களோ அதுதான் அவுட்புட்ல வரும். ரேண்டமா கேமரா எங்கேயோ போகாது. உங்க விஷன் என்னவோ அதை அப்படியே ஸ்கிரீன்ல கொண்டு வர இந்த கண்ட்ரோல்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். மோஷன் கண்ட்ரோல் கூடவே ஸ்பீட் ரேம்பிங்னு ஒரு சூப்பர் ஃபீச்சர் இருக்கு. ஒரு வீடியோ ஒரே ஸ்பீட்ல போகாம ஏதாவது ஒரு மோமெண்ட்ல ஸ்லோ ஆகி அப்புறம் ஃபாஸ்ட் ஆனா பார்க்க நல்லா இருக்கும்ல, அதுக்கு தான் இந்த ஸ்பீட் ரேம்ப். ஆட்டோ மோட்ல வச்சா ஏஐ அந்த சீனை புரிஞ்சுக்கிட்டு எங்க ஸ்லோ மோஷன் தேவையோ அங்க ஸ்லோ பண்ணும். இல்லனா இம்பாக்ட்ஃபுல்னு ஒரு ப்ரீசெட் இருக்கு. இது ஆக்ஷன் சீன்ஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க கஸ்டமா கூட செட் பண்ணலாம். ஒரு ஃபைட் சீன்ல அடிபடுற மோமெண்ட்ல மட்டும் ஸ்லோ மோஷன் வச்சுட்டு மற்ற நேரத்துல ஃபாஸ்டா இருக்கிற மாதிரி செட் பண்ணா அந்த வீடியோவோட இம்பாக்ட் வேற லெவல்ல இருக்கும். இது எல்லாம் முன்னாடி போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல தான் பண்ண முடியும், இப்போ ஜெனரேட் பண்ணும்போதே பண்ணலாம். அடுத்த முக்கியமான ஃபீச்சர் ஜானர் பேஸ்ட் மோஷன் லாஜிக். ஒவ்வொரு ஜானருக்கும் ஒவ்வொரு வைப் இருக்கு. ஆக்ஷன் படம்னா கேமரா ஷேக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், ஃபாஸ்டா மூவ் ஆகும். ஹாரர் படம்னா கேமரா மூவ்மெண்ட் ரொம்ப ஸ்லோவா கிரீப்பியா இருக்கும். காமெடினா அது வேற மாதிரி இருக்கும். இங்க நீங்க ஜானர் செலக்ட் பண்றது மூலமா ஏஐ கிட்ட உங்க வீடியோவோட மூட சொல்லலாம். நீங்க ஹாரர் செலக்ட் பண்ணினா லைட்டிங்லயும் மூவ்மெண்ட்லயும் அந்த சஸ்பென்ஸ் ஃபீலை ஏஐ கொண்டு வரும். ஆக்ஷன் செலக்ட் பண்ணினா டைனமிக்கான மூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும். இது உங்க ஸ்டோரி டெல்லிங்க்கு இன்னும் ஒரு லேயர் ஆஃப் ப்ரொஃபஷனலிசமை ஆட் பண்ணுது. நீங்க மேனுவலா ப்ராம்ப்ட் பண்ண தெரியலனா கூட இந்த ஜானர் செலக்ஷன் உங்க வேலையை ஈஸியாக்கிடும். குவாலிட்டி பத்தி கொஞ்சம் பேசலாம். சினிமா ஸ்டுடியோ 2.0ல ஜெனரேட் ஆகிற வீடியோஸ் ஹை ஃபிடலிட்டியில இருக்கும். மோஷன் பிளர் கூட ரியலிஸ்டிக்கா இருக்கும். ஃபாஸ்டா மூவ் ஆகிற ஆப்ஜெக்ட்ஸ் பிளர் ஆகிறது, லென்ஸ் ஃபிளார்ஸ் அண்ட் லைட் ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாமே பிசிக்ஸ் பேஸ்டா இருக்கும். 1080p அவுட்புட் ஸ்டாண்டர்டா கிடைக்கும். அதை நீங்க அப்ஸ்கேலர் யூஸ் பண்ணி 4Kக்கு மாத்திக்கலாம். ஃப்ரேம் ரேட் கூட ஸ்மூத்தா இருக்கும், சாப்பியா தெரியாது. இது எல்லாமே பிரவுசர் உள்ள நடக்கிறது தான் இன்னும் ஆச்சரியம். நீங்க ஹெவி கம்ப்யூட்டர் வச்சிருக்கணும்னு அவசியம் இல்ல. கிளவுட் கம்ப்யூட்டிங் மூலமா எல்லா ஹெவி லிஃப்டிங்கையும் ஹிக்ஸ்ஃபீல்ட் சர்வர்ஸ் பார்த்துக்கும். சரி, இப்ப நம்ம முடிவுக்கு வருவோம். ஹிக்ஸ்ஃபீல்ட் சினிமா ஸ்டுடியோ 2.0 ஒரு சூப்பர் டூல். இது பிகினர்ஸ்க்கு ஈஸியா இருக்கும், ஆல்சோ ப்ரொஃபஷனல்ஸ்க்கு தேவையான டெப்த்தும் இதுல இருக்கு. கிரிட் எக்ஸ்ப்ளோரேஷன், 3D சீன்ஸ், ப்ரிசைஸ் கேமரா கண்ட்ரோல் அண்ட் ஸ்பீட் ரேம்பிங், இது எல்லாமே சேர்ந்து இதை ஒரு கம்ப்ளீட் ப்ரொடக்ஷன் ஸ்வீட்டா மாத்துது. உங்களுக்கு இந்த ஏஐ யூஸ் பண்ணி ஷார்ட் ஃபிலிம் கிரியேட் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கண்டிப்பா hixfield.ai-ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நான் சொன்ன எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த ஹிக்ஸ்ஃபீல்ட் சினிமா ஸ்டுடியோ 2.0 பத்தி உங்க கேள்விகள் ஏதாவது இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் இதே மாதிரி அடுத்த அப்டேட் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். So bye guys.